கேரளா ஸ்டோரி எடுத்ததுனால அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் கேரளா ஸ்டோரியை தடை பண்ணணும்னு மாண்புமிகு பொருந்திய உயர்நீதிமன்றத்தில் வழக்காடியவன் நான். சத்யம் டிவி அரவிந்தாக்ஷன் சார் தான் வந்து பெட்டிஷனர், நான் வந்து அதுக்கு வழக்கறிஞர். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்தது டிவிஷன் பெஞ்சில். அது சம்மந்தமான விவாதம். அது ஒரு குப்பை திரைப்படம் அப்படின்னு நம்மளால் அங்கே நிறுவ முடிஞ்சிச்சு. நம்ம வழக்கில், ஏன்னா இது ஒரு காரணம் இருக்குது நான் சொல்கிறதில்ல, நம்ம வழக்கில் இதே சதீஷ் பராசுரன் விஜய்க்கு ஆஜராகிறாரு. சீனியர் பராசுரனுடைய பையன் இப்போ ஊரில் சதீஷ் பராசுரன். இவர் வந்து நம்முடைய வழக்கில் 32,000 பெண்கள் ஐசிஸ் ரீஜனுக்கு வந்து கடத்தப்படுறாங்க, ட்ரிக்டு டிரான்ஸ்ஃபார்ம்டு டிராஃபிக்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த படத்தில். அன்கவரிங் த ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன்னு ஒரு கருத்து போட்டிருப்பாங்க. ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு போடுறாங்களே, இது ஒரு கற்பனை கதைன்னு போடுற இடத்துல ஒரு உண்மை கதையை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்றைக்கி இவருடைய அந்த எக்ஸில் நான் பார்த்தேன், அந்த டைரக்டர் ஒருத்தர் ஜி, ஆமாம், அந்த அவர் போட்டிருக்காரு. இது வந்து கற்பனை கதை என்ற மாதிரியும் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு இடத்துல வந்து உண்மையான சில விஷயங்கள் கொண்டு வரன்றார். அவரே கன்ஃபியூஸ் ஆகிறார், வரலாறு பதிக்கப்பட்டது அப்படிங்கிறார். இதில் வந்து நம்முடைய வழக்கில் வந்து தமிழ்நாடு, இது அதான் நான் சொல்ல வரேன். உச்சநீதிமன்றத்தில் ஜமியத் உலமா ஹிந்தினுடைய நினைவு சரியாக இருந்தால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது. இந்த திரைப்படத்தில் வந்து இது கற்பனை கதைன்னு போட்டால் போதும், படம் வரட்டும். மக்கள் மன்றத்தில் வந்து இஸ்லாமியர்களை பற்றியும், ஏன்னா அதோடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அதுவும் நான் பார்க்கக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தேன், அதனால் நான் பார்க்கல. ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படத்தை தடை செய்யணும்னு போனேன். இந்த இயர்லி ஸ்டேஜ்லேயே வரீங்களேன்னு ஜட்ஜஸ் கேட்டாங்க என்ன.